இப்போ என்னோட ஆஃபீஸில் நடந்த உண்மையான நிகழ்வு. கட்டுமாவடிக்கு அருகே ஒரு பையனை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையனை, இவன் வந்து அடங்க மாட்டேங்கிறான், எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், வீட்டில் உள்ள பொருளெல்லாம் உடைக்கிறான், யாரை பார்த்தாலும் அடிக்கிறான், ரொம்ப முரடனாக இருக்கான், எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி குமுறலோட ஒரு பையனை நம்மக்கிட்ட கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த பையனை ஹேண்டில் பண்ணுறது, அவன்கிட்ட பேசுறது, அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உண்மையாகவே என் கதவெல்லாம் பாருங்கள், இந்த கதவெல்லாம் அப்படியே உடைச்சி, கதவை நான் வந்து எப்படி சொல்ல, இழுத்து பூட்டி வச்சுட்டேன். பூட்டி வச்சு அவ்வளோ ஒரு ஹார்ஷாக தான் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம். ஸோ அப்படி கதவை உடைச்சிட்டு நான் வெளியில் போக போகிறேன், உடைக்க போகிறேன்னு சொன்னவன் நம்மளுடைய கவுன்சிலிங் அப்புறம், ஓகேவா, ஆஃப்டர் கவுன்சிலிங் அப்புறம், நாளைக்கும் உங்களை வந்து பார்க்கலாமா, நாளைக்கு வந்து உங்களை பார்க்கலாமா மேம், ஸோ நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், இனிமேல் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன், ஏன் நான் மற்றவங்கள்ட்ட அடி வாங்கணும், நீங்கள் இவ்வளோ அன்பாக எனக்கு எப்படி புரிய வச்சிங்க, ஏன் என் பேரண்ட் எனக்கு அது மாதிரி புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க, என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் எனக்கு கோபம் அதிகமாக வருதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்கள அடித்து தான் திருத்தணும்னு நினைக்காதீங்க. எந்த வழியில் மாற்றணுமோ அன்பாக எடுத்து சொல்லுங்கள். உங்களால் எடுத்து சொல்லி உங்கள் குழந்தைங்கள மாற்ற முடியலன்னா, ஸோ நீங்கள் வர வேண்டிய இடம் தான் அறந்தாங்கில் இருக்கக்கூடிய கலாம் கவுன்சிலிங் சென்டர். இது பெரிய பள்ளிவாசல் ஆப்போசிட்டில் இயங்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? தேங்க்யூங்க. லவ் யூ ஆல்.